சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. கடந்த ஒரு 72-73 நாட்களா ஹர்மோஸ் ஜலசந்தி பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவுக்கு வரல. அமெரிக்கா ஐடியா இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, இதை குறைக்கணும். ரெண்டாவது ஒரு வருஷத்துக்கு இந்திய பெண்மணிகளே, இந்திய ஆண்களே தங்கம் வாங்காதீங்க. எப்படி இப்போ பெண்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குமே, தலையில இடி விழுந்த மாதிரிலாம் இருக்கு. தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா இது எதுக்கு? அந்நிய செலாவணியே நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கா அல்லது எதுக்கு? ஒரு வருஷம் தங்கம் வாங்காம விட்டா என்ன நடக்கும்? நமக்கு தங்கம் லோக்கல் ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ இது மாதிரி தங்கம் வாங்காதேங்கிறது மோடியோட இமேஜ் இருக்குல்ல, அது பெண்கள் மத்தியில் ரொம்ப சரியும். நமக்கு 25 நாளைக்கு தேவைப்படுற எல்லா டைம் தேவைப்படுற குரூட் ஆயில் ஒரு பக்கம், அப்புறம் ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக தனி எல்லாம் சேர்த்தா 25 நாளைக்கான ஸ்டாக் நம்ம கையில் எப்பவுமே இருக்கு, ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஸ்டாக் குறையுதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். ஆனால் முன்ன விட கேஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஃப்ரீ சப்ளை ரேட் ஏற்றிருக்காங்க, பட் கொஞ்சம் ஃப்ரீ சப்ளை கிடைக்குது. விறகடுப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா. ஆனால் இது திரும்ப வந்துருமோ அப்படின்னு இவர் சொல்ற அறிவிப்புல பார்த்தீங்கன்னா வந்துருமோன்னு ஒரு சின்ன யோசனை வருது. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவுடைய அந்நிய செலாவணியை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிச்சிருக்கிறாரு. அதில் வெளிநாட்டுக்கு போகாதீங்க, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இப்படியெல்லாம் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? இது நீங்கள் சொன்னீங்களா, அதிரடி அறிவிப்புன்னீங்கல்ல, அது அறிவிப்பு இல்லை. நம்ம இந்திய மக்களை பார்த்து 140 கோடிக்கும் பேருக்கு மேலே இந்திய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து கோரிக்கை வச்சிருக்கிறார். இட்ஸ் எ ரிக்வஸ்ட். ஓகே, தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு வரும். கோரிக்கை வச்சிருக்கிறார். சரி, அது எத்தனை கோரிக்கைனா மொத்தம் 7 கோரிக்கைகள். ஏன் 7? 7ங்கிறது என்ன நம்பர்? அதாவது கோரிக்கை ஏன் 5 கோரிக்கையாக இல்லை, 8 கோரிக்கையாக இல்லை 10 கோரிக்கையாக இல்லை, 7 அப்படிங்கிறதுல அங்கே சும்மா அப்படி உள்ள அலசி பார்க்கும்போது 7ங்கிறது ஒரு முக்கியமான, எல்லாருக்கும் பிடித்தமான முக்கியமான நம்பர். 7 எதெல்லாம் வரும் நினைக்கிறீங்க? 7 அப்படிங்கிறது எதெல்லாம் வரும்? குங்ஃபு ஆஃப் 7 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் விப்ஜிஆர் அப்படின்னு 7 வண்ணம். அப்புறம் சரிகம பதனி ராகத்தில் 7. அதுக்கப்புறம் 7 வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எடுத்துட்டிங்கன்னா இதில் காண்டினென்ட் எடுத்து வச்சுங்க, நமக்கு கண்டம் 7 கண்டம் இருக்குது. பெருங்கடல் கடல் எடுத்திங்கன்னா 7 கடல் அப்படின்னு 7ன்னு எடுத்திங்கன்னா வாட்டுக்கு 7 வந்துக்கிட்டே இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம திரு நரேந்திர மோடி அவர்களோட 7 கோரிக்கை. இந்த 7 கோரிக்கை ஏன் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போது அங்கே கடந்த ஒரு 72-73 நாட்களாக ஹர்மோஸ் ஜலசந்தி பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவுக்கு வரலை. அமெரிக்கா அடித்தாங்க, மிரட்டினாங்க, கொண்டாங்க, நிறையா போட்டு அடித்து முடித்தாங்க. ஈரான் திருப்பி அடித்தாங்க. அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். அடித்து முடிச்சதுக்கப்புறமும் ஹர்மோஸ் ஜலசந்தி ஒரு 33 கிலோமீட்டர் விடத்தில், இவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு 8 கிலோமீட்டர் விடத்தில் கப்பல் போகலாம் வரலாம் நிறைய பேசிட்டோம். அங்கே IRGC நேவல் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. அந்த நேவல் ஆட்களை போட்டு தாக்கி முடிச்சுட்டு நம்ம கையில் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கப்பலோடு வந்தாங்க, முடியலை. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த ஹர்மோஸ்லேருந்து இஷ்டத்துக்கு ஈரானுக்கு சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆயில் டேங்கர் இதெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைனு, கத்தாரு, குவைத்து, அப்புறம் அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய ஈராக்கு, இங்கேருந்து வரதெல்லாம் நீங்கள் டோல் பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொல்லி ஏகப்பட்டது பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நாங்கள் இதுக்கு வெளியில் வரக்கூடிய கப்பல், ஹர்மோஸை தாண்டி வெளியே எந்த கப்பல் வருது? அதிகமாக சைனா கப்பல் வருது, சில கொஞ்சம் இந்தியா கப்பல் வருது, சில கப்பல்கள்லாம் வருது, ஜப்பானுக்கு போகுது, சவுத் கொரியாவுக்குலாம் சில இதெல்லாம் போகுது. அந்த மாதிரி அந்த கப்பல் வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு எல்லாம் கிளியர், ஹர்மோஸ் ஃப்ரீ அப்படின்னா ஓமான் வளைகுடா ஃப்ரீ அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லி அங்கே ஒரு 10 மேஜர் டெஸ்ட்ராயர் கப்பல்
ஓகே, யுத்த கப்பல் அங்கே இருக்குது. ப்ளஸ் சின்ன சின்ன கப்பல் எடுத்து ஒரு 20 கப்பலுக்கு மேலே அங்கே இன்னும் நிற்கிது. அதில் நிற்கிறதுல ஒரு நாளைக்கு வந்து $2 பில்லியன் US டாலர், அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபா வந்து அனாமத்த செலவாகிக்கிட்டு இருக்கு யூஎஸ்க்கு. ஆனால் இவங்க பார்த்தா உட்காந்துக்கிட்டு அடிச்சுட்டே உட்காந்துருக்காங்க, மாறி மாறி அடிக்கிறாங்க. ஆயில் டேங்கரை இங்கேருந்து போன பாகிஸ்தானுக்கு போன ஆயில் டேங்கரை அடிக்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பெரிய அளவுக்கு யுத்தம் வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. சரி, இப்போ வந்து இவர் 7 கோரிக்கைகள் வச்சுருக்கிறாரு. அதில் 1, 2, 3 ஃபுல்லாக பேசிடலாம். ஃபஸ்ட்டு கோரிக்கை என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னும் 1 வருஷத்துக்கு, இவர் சொல்கிறது வந்து 1 வருஷத்துக்கு. நல்ல வேளை இவர் வந்து 2047 வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். 2047 இந்தியா வல்லரசாக போகுது, அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது பாயிண்ட்டு, தங்கம் வாங்காதீங்க. தங்கம் வாங்காதீங்கிறது நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப சென்டிமெண்ட் எமோஷன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லும்போது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது, கொரோனா காலத்தில் வந்து மக்கள் அதில் பழக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய பழக்கப்பட்டாங்க. அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எங்கெல்லாம் பாசிபிளோ ஐடி கம்பெனிஸ், அதுக்கப்புறம் சில மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ஓகே, அங்கே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்து கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். அது வீட்டிலேருந்து பண்ணலாம்ல. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்புறம் ஸ்கூலு, அப்போ ஸ்கூலில் வந்து போய் அங்கே போய் உட்காந்து பாடம் படிக்கிறது ஒரு பக்கம். மேபி 6 நாள் ஸ்கூலுக்கு போகணும், இல்லை 5 நாள் போகணும்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் வீட்டில் உட்காராமல் ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, மற்ற நாள் வந்து ஸ்டடி ஃப்ரம் ஹோம், அது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வைக்கலாம். அப்படின்னா என்னென்னா ஐடியா, இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, இதை வந்து குறைக்கணும். 2வது வந்து 1 வருஷத்துக்கு இந்திய பெண்மணிகளே, இந்திய ஆண்களே, தங்கம் வாங்காதீங்க. எப்படி இப்போ வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குமே, தலையில் இடி விழுந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது தங்கம் வந்து சில நேரம் விற்காத மாதத்தில் கூட அக்ஷய திருதியை அப்படி சொல்லி 1 கிராமாவது நீங்கள் தங்கம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுடைய வீடு இதெல்லாம் ரொம்ப விருத்தியாகும் அப்படின்னு சொல்லி அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் வந்து நகை கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம், பயங்கரமான கூட்டம் நிற்கும். தங்கம் வாங்குறதுக்கு இவ்வளோ பேரா அப்படின்னா தங்கத்துக்கான கூட்டம் இல்லை. இந்த 1 கிராம் 2 கிராமாவது வாங்கினோம்னா நம்ம வீடு விருத்தியாகுமே, அந்த வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆகுமே, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சிருக்க மனுஷனுக்கு வீட்டில் ஒரு மனுஷனுக்கு புத்தி வருமே, இல்லை கிறுக்கு பிடிச்ச பொண்ணுகளுக்கு புத்தி வருமேன்ற மாதிரி என்னத்தை தங்கம் வாங்கினா வீடு சுபிச்சமாகும் அப்படிங்கிற ஐதீகம். சென்டிமெண்ட்ஸ், எமோஷன். நம்ம மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வேறு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இதை வாங்கி நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்து வந்து இவ்வளோ காசு கிடைக்குது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா போட்டு நீங்கள் வாங்கி இதை வச்சுருக்கீங்க, 10 வருஷத்தில் இவ்வளோ வருது அப்படின்னா அது பார்த்துக்குவோம். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு இங்கே தங்கம் வாங்கி இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் வீடு வந்து டபுளாகும், பெருசாகும், காடு கரை வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும், இப்படி கிடைக்கும் அப்படின்னா அப்படியா 1 லட்ச ரூபாய்க்கு இப்படியா அப்படின்னு வந்து குமிஞ்சிடுவாங்க. எமோஷனில் நம்ம மக்கள் வந்து அடிச்சுக்க முடியாது. அப்படி இருக்க இடத்துல தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா நெகட்டிவாக ஃபீல் வரும். இப்போ தங்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஒரு கணக்கு, முன்னாடி வந்து ஒரு தங்கத்தை பற்றி பேசணும். ஏன்னா இதில் சைனாவில் வந்து தங்க மலையெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு இது பேசணும். அப்போ சைனாவில் எவ்வளோ இருக்குது, இப்போ கண்டுபிடிச்ச மலையோட தங்கம்னா ஒரு 4 டன், 40 டன்னு சம்திங் ஏதோ வந்துருந்துச்சு அதில். ஓகே, அது பியூர் தங்கமாக எடுத்தோம்னா. ஆனால் உலகத்திலேயே தங்கம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கேட்டால் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இந்தியாவில் வீடுகள் இருக்குது தங்கம். இப்போது முன்னாடி ஒரு 6-7 மாதம் முன்னாடி எடுத்த தரவுகள் படி இந்திய அரசில் ஆர்பிஐயில் ரிசர்வில் ஒரு 800 டன்னு தங்கம் இருக்குதுன்னு நான் வந்து படித்தேன். அதில் ஒரு வேளை இப்போ வந்து கொஞ்சம் முன்னப்பண்ண மாறி இருக்கலாம், தரவு தப்பாக தான் மக்கள் வந்து உடனே சொல்ல போகிறாங்க. அப்புறம் இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 டன்னு. 1 டன்னுங்கிறதே 1000 கிலோ, 1 கிலோவுக்கு வந்து 120 பவுனு. ஓகே, 10 கிலோ எடுத்தாச்சுன்னா 1200 பவுனு, 100 கிலோ எடுத்தாச்சுன்னா 12,000 பவுனு. ஓகே, ஒரு 1000 கிலோ எடுத்தாச்சுன்னா 1,20,000 பவுனு 1 டன்னுக்கு. அங்கே 4500 டன்னு அங்கே இருக்குன்னாங்க. எப்பா இவ்வளவா அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம லோக்கலில் நம்ம மக்கள்கிட்ட ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 24,000 டன் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் கம்மியாக தான் இருக்குது, நம்ம மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. என்னென்னா கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு வந்து காதில் இதில் கையில் இப்படிலாம் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பவுனாவது போடணும். அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஜிகிஜின்னு வந்து அப்புறம் கில்ட்டு போட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் மினிமம் வந்து ஒரு 10 பவுனு. ரொம்ப வறுமையாக இருக்கிறவங்க வந்து 5 பவுனு. ஆனால் நல்ல வசதியாக இருக்கிறவங்க வந்து 100 பவுன், 200 பவுன், 50 பவுன், சாதாரண ஆவரேஜாக ஒரு 30 பவுன், 25-30 பவுனுங்கிறது சாதாரணமாயிருச்சு.
இப்போ ஒரு பவுன் 1.5 லட்ச ரூபா பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 10 பவுன்னாலே 15 லட்ச ரூபா ஆச்சு. 20 பவுன் 30 லட்ச ரூபா ஆச்சு. இப்போது தங்கம் வந்து வாங்காதீங்க அப்படின்னா இது எதுக்கு? அந்நிய செலாவணியே நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்கா அல்லது எதுக்கு? ஒரு வருஷம் தங்கம் வாங்காம விட்டா என்ன நடக்கும்? நமக்கு தங்கம் லோக்கல் ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ இது மாதிரி தங்கம் வாங்காதேங்கிறது மோடியோட இமேஜ் இருக்குல்ல, அது பெண்கள் மத்தியில் ரொம்ப சரியும். பொதுவாக ஆண்கள் இதில் வந்து பெருசாக சந்தோஷப்படுவாங்க. அப்பா பரவாயில்லப்பா தங்கம் வாங்காதீங்க தலைவர் சொல்லிட்டாரு, என் தலைவர் மோடி அப்படின்னு வந்துடுவாங்க. பெண்கள் வந்து என்ன இப்படி சொல்லிவிட்டாரு தங்கம் வாங்காதீங்கன்னு. அவன் வந்து ஒரு பொட்டு தங்கம் நம்ம இப்போ விஜய் வந்து மாமன் சீரு கல்யாணத்துக்கு இது வந்து 1 பவுனு தங்கம் தரேன்னு இருக்காரு. இப்போ மோடி தங்கம் ஒரு வருஷத்துக்கு வாங்காதேங்கிறாரு. அப்போது மோடி பேச்சை கேட்குறதா விஜய் பேச்சை கேட்குறதா நம்புறதா? யாரை நம்புறது? அப்போ விஜய் வந்து இப்போ அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்பாங்கல்ல. ஆமாம். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இப்படி வச்சோம்னா ஒரு 8 கோடி பேரில் வயசுக்கு வந்து இந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20-30 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. ஆண் பெண் கல்யாணம் பண்ண ஒரு 10 லட்சம் பேர். இந்த வருஷத்தில் ஒரு 1 லட்சம் பேர் கல்யாணம் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர். 1 லட்சம் அவங்களுக்கு வந்து இவர் 1 பவுனு வந்து கொடுக்குறாரு வச்சுங்களேன். 1 லட்சம் பவுனு 100 கிலோ கிட்டத்தட்ட கொடுக்கணும். எங்கேருந்து கொடுப்பாரு? நீங்கள் வந்து தங்கம் ஒரு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் மோடி. அந்த மோடி சொல்ல விஜய் கேட்பாரா? யார் என்ன சொல்ல கேட்பான்? இது வந்து ஒரு சின்ன டிபேட் தான் அது. ஸோ இந்த மாதிரி தங்கம் வாங்காதீங்கிறது எதுக்காக அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில் வந்து உள்ளே தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஒரு அந்நிய செலாவணிக்காக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. அது இல்லாமல் என்ன சொல்கிறார் வந்து, நீங்கள் பெட்ரோல் டீசலோட யூசேஜ் வந்து ரொம்ப குறைங்க. ஒரு காமன் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, பஸ்ஸு இல்லை ஆட்டோ, அப்படி ஷேர் ஆட்டோ, இந்த மாதிரி தான் காமன் இது குறைங்க அப்படின்னு சொல்கிறார். இனிமேல் ஃப்ளைட் வந்து சொந்த ஃப்ளைட்டில் போக முடியாது, எல்லாம் காமன் தான் போகணும். ட்ரெயின் வந்து சொந்த ட்ரெயின் கிடையாது, காமன்லாம் போகணும். என்ன பஸ்ஸு ஆட்டோ இந்த மாதிரி ஐட்டங்களில் நீங்கள் தனியாக கார் எடுத்துகிட்டு ஸ்கூட்டி இல்லை பைக் எடுத்துகிட்டு போகாமல் இது போங்க அப்படின்னு சொல்கிறது. இது எல்லா டைம் சொல்ல நல்லது தான். ஆனால் என்னென்னா இதோட இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு 25 நாளைக்கு தேவைப்படுற எல்லா டைம் தேவைப்படுற குரூட் ஆயில் ஒரு பக்கம், அப்புறம் ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக தனி எல்லாம் சேர்த்தா 25 நாளைக்கான ஸ்டாக் நம்ம கையில் எப்போவுமே இருக்குது, ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஸ்டாக் வந்து குறையுதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. ஆனால் முன்னை விட வந்து கேஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஃப்ரீ சப்ளை, ரேட்டு ஏற்றிருக்காங்க, பட் கொஞ்சம் ஃப்ரீ சப்ளை கிடைக்குது. விறகடுப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போது ஓவராலாக பார்த்தோம்னா. ஆனால் இது திரும்ப வந்து வந்துருமோ அப்படின்னு இவர் சொல்கிற அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துருமோன்னு ஒரு சின்ன யோசனை வருது. ஏன்னா அங்கே ஈரானை வந்து அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னும் பிரச்சனை வந்துடும். ஈரான் சும்மா இருக்க மாட்டேன், இருக்கிற சவுதி, யுஏஇ, அங்கே இருக்கிற குவைத்துக்கு வந்து எல்லா ஆயில் ரிஃபைனரி, ஆயில் வெல்லு எல்லாத்தையும் அடித்து குமிச்சிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஈரானை வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சுடுவாங்க. ஈரானை இவங்களை ஃபுல்லாக அடித்து முடிச்சுடுவாங்க. முடிச்சிட்டா நமக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நாஃப்தா, பெட்ரோல், டீசல், குரூட் ஆயிலேருந்து, நேச்சுரல் கேஸ்லேருந்து ஒன்றுமே கிடைக்காது. அப்போது மொத்த உலகத்தோட மேஜர் ஷேர் வந்து இங்கேருந்து கிடைக்கிது. அதாவது ஹர்மோஸ்லேருந்து வர்றது 25% வருது. அப்புறம் செங்கடல் வழியே, அப்புறம் ஒமான் சைட்லேருந்து போகிறதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்துக்கு தேவைப்படுற கிட்டத்தட்ட 40% தேவைப்படுற இதெல்லாம் அங்கேருந்து தான் வருது. அதை பூரா அடித்து முடிச்சிட்டாங்கன்னா சொல்லி முடிச்சிடும். ஆக ஒரு ப்ரிவென்ஷனை பேஸ் பண்ணி சொல்ல ஒரு அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அது ஒன்று. அது இல்லாமல் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் யூசேஜ் இருக்குல்ல, நம்ம சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் வந்து பாம் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்படி ஆரம்பித்து இந்த குக்கிங் ஆயிலோட யூசேஜ் ரொம்ப குறைச்சிருக்கங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கும் குக்கிங் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுறோம், பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். நிறையா மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு மலேசியா, அப்புறம் இந்தோனேஷியா, இதில் இருந்தெல்லாம் வந்து நம்ம பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். இந்த குக்கிங் ஆயிலில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதில் என்னென்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதில் ஒரு போர்ஷன் வந்து குக்கிங் ஆயிலில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, அது ரிஃபைன் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லைன்னா குக்கிங் ஆயிலும் குறையும்ல, அப்போ நீங்கள் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி சொல்லக்கூடியவர் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதில் அடுத்து இருக்குது ஆல்டர்னேட்டிவ். என்னென்னா ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, ரசாயன உரத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்ட, ரசாயன உரம்னா முக்கியமாக வந்து யூரியா குறைச்சிட்டு இயற்கை உரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரசாயன உரம்னா யூரியான்னு எடுத்தாச்சுன்னா யூரியா, டிஏபி, அப்புறம் வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாசு, அதுக்கப்புறம் வந்து மற்ற கலப்புரம், அதுன்னு சொல்லி உரம் சம்மந்தப்பட்டு அதில் மேஜர் என்னென்னா நமக்கு தேவைப்படுற உரத்தில் ரொம்ப மேஜர் வந்து நைட்ரஜன். யூரியான்னு எடுத்தாச்சுன்னா N46 46% யூரியா இருக்கும். அது மூட்டை மூட்டையாக வெளியில் டன்னாக கப்பலாக வருது. எங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து மேஜர் நமக்கு வருது. அடுத்து கொஞ்சம் ஓரளவு சைனாலேருந்து வாங்குகிறோம், இன்னும் கொஞ்சம் ரஷ்யாவிலேருந்து ரெகுலராக வாங்கிட்டுருக்கோம். சவுதி அரேபியாவிலேருந்து இப்போ வரலை. இப்போது ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து காரணம் சவுதி அரேபியாவிலேருந்து ஹர்மோஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே,
ஹர்மோஸை திறந்து விட்டு சரி ஓகே இந்தியாவுக்கு வந்து அப்படியே இந்தியா கொடியை ஆட்டிக்கிட்டே வந்து ஒரு கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்த்தா இவன் குறுக்கப்படுத்து கிடக்கானே அமெரிக்கா, அவனை தாண்டி வரணும். ஒன்று இவன் அடிப்பான், விட்டு அவன் அடிப்பான். எங்கே வந்து சேர்றது? சவுதியிலேருந்து ப்ரொடக்ஷன் எல்லாம் அங்கே நிறுத்தி வச்சு இது வச்சு இந்தியாவுக்கு வரக்கூடிய யூரியா, இந்த யூரியா எப்படி அப்படின்னா நமக்கு இது 140+ கோடி மக்கள் இங்கே இருக்கோம். இதுக்கு இந்த பருவத்தில் நமக்கு நம்ம சவுத் இந்தியா நிறைய ரைஸு, நார்த் இந்தியா நிறைய கோதுமை, அதுக்கப்புறம் இந்த ரைஸ்லேயே வந்து இந்த நீல நிலமாக இருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் அதிகமாக விளையிறது. ஒன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அந்த சைடில் விளையுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா இந்த சைடில் நிறைய விளையுது. ஓகே, இது பொதுவாக இந்த ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் அத்தியாவசியம் என்னென்னா நைட்ரஜன். இந்த நைட்ரஜனுங்கிறது வந்து யூரியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் டிஐபி டைஅமோனியம் பாஸ்பேட்டு, அம்மோனியம்னாலே அதுலேயும் நைட்ரஜன் வேணும், பாஸ்பேட்டு, அப்புறம் பொட்டாசியம், என்பிகேன்னு சொல்லுவோம் இல்லையா, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம். நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் எல்லாமே செயற்கை உரம், எல்லாம் செயற்கை உரம். செயற்கைன்னா இயற்கையிலேருந்து எடுத்து செயற்கையாக பண்ணுற மாதிரி. நமக்கு நிலத்தில் வந்து எருவு போட்டோம்னா வந்து ஒரு மூட்டை எருவு போட்டோம்னா அதில் எவ்வளோ நைட்ரஜன், பொட்டாஸ், பாஸ்பரஸ், அப்போ ட்ரேஸ் எலிமெண்ட்லாம் கிடைக்குதோ அது வந்து ஒரு கிலோ யூரியா இந்த மிக்சரில் கிடைக்கும். 25 கிலோ மூட்டை பதில் 1 கிலோ போட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து இந்த ஹைப்ரிட் வெரைட்டிகள்லாம் என்னென்னா இந்த எரு உரத்தை வச்சு சாப்பிட்டு அதிலேருந்து நைட்ரஜன் எல்லாத்தையும் எடுத்து அது வந்து நெல்மணியாகவும் காய்கறியாகவும் பழங்களாகவும் வந்து சேர்றதை விட இது போட்டால் சீக்கிரம் வந்து சேர்ந்துருது. நம்ம பிராய்லர் கோழி வளர்க்குற மாதிரி. ஏன்னா ஹைப்ரிட் முன்னாடியே 6 மாதம் 6 உயரத்துக்கு நெல் பயிர் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 2 அடி 2.25 அடியில் நெல் பயிர் வருது, அப்படியே நிறைய விளையுது. அது பெருசாக இருந்தால் சாயும், இப்போ சாயாது, அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு அறுத்துறோம். அதுக்கு என்ன காரணம்? நம்ம இது ஹைப்ரிடு வெரைட்டி, அப்புறம் ரசாயன உரம். இந்த ரசாயன உரம் இல்லாமல் நம்மளால் சமாளிக்க முடியுமான்னா இனி சமாளிக்கவே முடியாது. மண்ணை மலடாக்குறோம் அப்படின்னா மலடாக்கி தான் ஆகுறோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இது நமக்கு வந்து உதாரணத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி 8 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கோம். இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணிங்கன்னா 3.5 கோடி பேர் 4 கோடி பேர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு நெல் வந்து நமக்கு அரிசி நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கல. ஏன்னா நம்ம வந்து எல்லாம் நிறைய இதை விட அதிகமாக தான் நமக்கு வந்து நெல் பயிரெலாம் பண்ணோம். ஆனால் 1 ஏக்கரில் 6 மாதம் வளர்ந்து அதில் விளைஞ்சு முடிஞ்சு கிடைக்கும்போது ஒரு 10 குவிண்டால், 12 குவிண்டால், 15 குவிண்டால் கிடைச்சது. இன்றைக்கி அதே இது 3 மாதத்தில் 30 குவிண்டால் கிடைக்கிது, 25 குவிண்டால் கிடைக்கிது. இந்த மாதிரி கிடைச்சா தான் எல்லாத்தையும் அதை அரைச்சி எல்லாத்துக்கும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்புறம் நெல் விளையிற நெல்லை வந்து நம்ம கவர்மெண்ட்டோட குடோன் இருக்குல்லையே அங்கே கொடுத்து லெவி அங்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் என்னென்னா இந்த சப்ளை இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் இதுக்கான விதை நெல், இன்னொரு பக்கம் உரம், இது எல்லாம் கரெக்டாக சப்ளை வந்தால் தான் இது வந்து சேரும். அப்பப்போ புயல் அடிக்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் வருது, அது வர்றது வேறு விஷயம். ஆனால் ரெகுலராக நம்ம இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து பசி பட்டினி இல்லாமல் இருக்க முடியும். இன்னொன்று இயற்கை உரம் இருக்கு இல்லையா, நம்ம இயற்கை உரத்தை போட்டு இந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி நமக்கு வந்து ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், இன்னொரு பக்கம் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷனுங்கிறது நமக்கு 1000 ஏக்கர் இங்கே இருக்குது இந்த கிராமத்தில், 1000 ஏக்கரில் மொத்தமாக வர்றது ப்ரொடக்ஷன். ஆனால் 1 ஏக்கரில் எவ்வளோ வருதுன்னு இருக்குல்ல, அது ப்ரொடக்டிவிட்டி. நமக்கு 10 குவிண்டால் வருதா, 20 குவிண்டால் வருதா, 30 குவிண்டால் வருதா? இந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து சோறு போட முடியும். இங்கேருந்து நமக்கு ஆந்திராவிலேருந்து இங்கே அரிசி வருது, தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போகுது அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை யூரியா. நான் இது வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி 4 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த யூரியா பிரச்சனை இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் வடநாட்டில் ஃபுல்லாக இப்போ விதைக்கிற பருவம் காரிஃப் பருவம். ஓகே, தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இப்போ சம்மரில் வந்து பெருசாக இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில். ஓகே, ஆனால் இந்த மாதிரி பருவம் வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி போகும். அங்கே காரிஃப் பருவத்தில் நிறையா வந்து தேவைப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சி பண்ணிடுவாங்க டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இது வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இயற்கை உரம். இப்போ இயற்கை உரத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து மொத்தம் எக்கானமி கீழே விழுந்து கிடந்து தெரியுமா? ஆமாம். என்ன காரணம்னா அவங்க மொத்தத்துக்கு ரசாயன உரத்தை பூரா ஸ்டாப் பண்ணி இயற்கை உரத்துக்கு மாறின முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு. ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சரை வச்சு ப்ரொடக்ஷன் ஆகணும், அதுலேருந்து ஃபர்தராக வரக்கூடிய அந்த இதெல்லாம் வேணும். அது இல்லை. இயற்கை உரம்ங்கிறது ஓகே தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணணும். பட் இவ்வளோ மக்களுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும்னா இயற்கை உரம் மட்டும் பத்தாது. நீங்கள் பிராய்லர் கோழி இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெர்சி பசு மாடு, நல்ல பால் கொடுக்கக்கூடிய மாடு இல்லாமல் நம்மளால் முன்ன மாதிரி வாழ முடியுமா? இங்கே இப்படி ஒரு சூழல் இருக்குது. உரம் வந்து அங்கேருந்து ஹார்மோஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, உரம் வரல, நமக்கு இங்கே சோறு இல்லை.
முடிஞ்சு போச்சா? அப்போ நீங்கள் உரத்தை வந்து குறைச்சிக்கிட்டு, ரசாயன உரத்தை குறைச்சிக்கிட்டு இயற்கை உரத்துக்கு வாங்கன்றாரு. திடீர்னு இயற்கை உரத்துக்கு எங்கே போகிறது? ஏன்னா நமக்கு வந்து நிறைய மாடு வேணும். வீடுகளில் மாடு வளர்க்குறது குறைஞ்சி போச்சு. முன்னாடி கிராமங்கள் எல்லா வீட்டிலும் நிறைய இடத்துல மாடு இருக்கும், ஆடு இருக்கும், கோழி இருக்கும். மாடு வளர்க்க குறைஞ்சி போச்சு. ஏன் மாடு வளர்க்க குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு தீவனம் வேணும்ல. அதுக்கான தட்டைப்பயிறு அது இது இந்த கீழே உள்ள அந்த வளர்றது எதுவுமே இல்லை. தட்டைப்பயிறு இல்லை, இந்த கம்பு சோளம்லேருந்து இது எல்லாமே மாட்டுக்கான தீவனம் இருக்குல்ல. அதை இப்போ முன்னாடி நெல்லுன்னா வைக்கோல் போடுவோம். இப்போ வைக்கோலே இல்லையே, பூரா அடிச்சு கடிச்சு முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். வைக்கோல் இல்லையே. அப்போ மாட்டுக்கு எதை கொடுக்குறது? அப்போ நேச்சுரல் உரம் எங்கேருந்து கிடைக்கும்? அப்போ மாட்டுச்சாணியிலேருந்து மாட்டுச்சாணி எங்கேருந்து கிடைக்கும்? மாடே இல்லாமல் மாட்டுச்சாணி எங்கே? ஸோ இப்போ பிரச்சனை வந்து இந்த சைக்கிளில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இன்டகிரேட்டட்னு ஒன்று சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சரில். இந்த இன்டகிரேட்டட் இல்லை. இப்போது ஒரு பக்கம் விதை கிடைக்குது, இன்னொரு பக்கம் ரசாயன உரம் கிடைக்குது, போடுறாங்க, வளர்க்குது, அதை எடுத்து அரைச்சி எல்லாத்தையும் மட்டும் கொடுக்குறோம். அப்போது ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை உரத்துக்கு வழி இல்லை. அது வேற ஒரு பெரிய சிக்கல். என்ன ஆக போகுது இந்தியாவோட எதிர்காலம்? உண்மையிலே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பயமுறுத்துறது இல்லை, ஆனால் பயமுறுத்தி தான் ஆகணுன்ற ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து லோக்கல் எப்படின்னா சுதேசி பொருட்களை மட்டும் பயன்படுத்துங்க. காந்திஜி சொன்னார்ல, ராட்டையை சுற்றிக்கிட்டு ஒரு கதராடையை போடுங்க, இது போடுங்க, வெளிநாட்டு பொருட்களை பகிஷ்கரிக்கணும், வெளிநாட்டு பொருட்களை வாங்காதீங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படி சொன்னார்ல, அதை சொல்கிறார். இதைத்தான் நான் வந்து ஏற்கனவே என்னோடதுலேயும் வந்து என்னோடய சேனல்லையும் நான் வந்து சும்மா சொல்லியிருந்தேன். அது சொல்கிற திரு மோடி ஐயா அவர்கள் அப்படி கிளாஸ் அப்படி போட்டார்னா, எந்த நாட்டு கிளாஸு? வாட்ச்சு, இம்போர்ட்டட் வாட்ச்சு, ட்ரெஸ்ஸு, இம்போர்ட்டட் ட்ரெஸ்ஸு, ஓகே, ஷூ, அப்புறம் அவர் ஓட்டுற காரு, அவர் சாப்பிட்ற காளான், அதையே நீங்கள் பார்க்குறீங்க. அவர் நாட்டு குடிமக்களுக்கு தானே சொல்கிறாரு. அதுதான். அதாவது அட்வைஸ் எல்லாம் அடுத்தவனுக்கு தான், நமக்கு கிடையாதுன்னு சொன்ன மாதிரி. முதல்ல எப்போவுமே எப்படின்னா, எப்போ என்ன சொல்லணும்னா, யாராவது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணால் அவங்க கரெக்டாக இருக்கணும். அப்போது இது வந்து எப்படின்னா, அட்வைஸ் பண்ணுறவங்க தான் முதல்ல நடக்கணும். அது மாதிரி தான் வந்து எல்லாம் போகிற காரு, அது ஷூ, சாப்பிட்ற காளான்லேருந்து எல்லாம் அப்படி தாட் போட்டு எல்லாம் அப்படி பண்ணுவாங்களாம். மக்களை வந்து நீங்கள் சுதேசி பொருட்கள், இந்திய பொருட்கள் மட்டும் வாங்குவாங்களாம். சரி, இந்திய பொருளை வாங்கணும்னு நினைக்கணும்னு வச்சுங்களேன், அது வந்து மேட் இன் இந்தியாவா அல்லது அசம்பிள்டு இன் இந்தியாவா? ஏன்னா மெஜாரிட்டி எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் அது எல்லாமே சைனாலேருந்து வருது. அதை வாங்கி இங்கே வந்து அசம்பிள் பண்ணி மேட் இன் இந்தியான்னு போடுறோம். அப்போ எதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது? ஒரு மொபைல் உருப்படியாக நம்மளால் தயாரிச்சிருக்க முடிஞ்சிருக்கா? ஏதாவது ஒரு பிராண்டு, மொபைல் பிராண்டு சொல்லுங்கள். இந்திய மொபைல் எல்லாம் சைனா மொபைல். முன்னாடி இருந்த ஒரு மொபைல் இருந்துச்சு பார்த்தா 100% அப்படியே வந்து சைனாலேருந்து வரும், இங்கே அசம்பிள் பண்ணி இந்தியா மேட் இன் இந்தியான்னு விற்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டு சுதேசி பொருட்களுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு ஆதரவும் கொடுக்கல. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தவங்கள டிமானிட்டைசேஷன் பண்ணி பண மதிப்பிழப்பு பண்ணி அப்புறம் ஜிஎஸ்டி போட்டு கழுத்தை நெரிச்சு கொன்று இப்போ வந்து சுதேசி பொருளை மக்கள் வாங்கன்னு எங்கே போய் வாங்குவாங்க? இப்போ இதை வெறும் அறிவிப்பாக மட்டும் தானே பார்க்க இப்படி இருக்கா? இந்த மாதிரி இது ஒரு அறிவிப்பு. ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்கிறார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகாதீங்க. ஏன்னா இங்கே வெளிநாட்டுக்கு போனால் இங்கே நிறையா வந்து ஃபாரிஸ்ட்டுக்கு போகிறாங்க, ஓகே, மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க, அப்புறம் யூகே இது மாதிரி யூரோப் போகிறாங்க, அப்புறம் கொஞ்சம் ஆஃப்ரிக்கா போகிறாங்க, எல்லாம் வரை போகிறாங்க, போகாதீங்க அப்படின்றாரு வந்து. இது என்ன விதமானதுன்னு புரியலை. எரிபொருள் தேய்மானம் ஆகுதுல்ல, அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம்ல. அப்போ எதுவுமே பண்ணாதீங்க, வீட்டில் சும்மா உட்காந்துருங்க. அப்போ கிட்டத்தட்ட இது எப்படி வருது தெரியுமா? அறிவிக்கப்படாத லாக்டவுன். அப்படியா? இல்லை, இந்த 7 குங்ஃபு ஆஃப் 7 ஸ்டெப்ஸ், மோடிஸ் 7 ரிக்வெஸ்ட் அப்படின்னா இது எதுக்கு? இப்போ வந்து 2020 2021 போட்ட இது மாதிரி லாக்டவுன் மாதிரி. அடுத்த ஒரு லாக்டவுனுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட லாக்டவுன் வருது, நீங்கள் கேர்ஃபுல்லாக தயாராக இருங்க. 7 ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 7 கோரிக்கைகள். அந்த கோரிக்கையை படி நடந்துக்குங்க. எம்பிஸ், எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, இவங்க எல்லாமே, கவர்னர், முதலமைச்சர்கள், அவங்களுக்கெல்லாம் இது வந்து பொருந்தாது. ஒரு குடிமக்கள், வீணாக போன குடிமக்களுக்கு மட்டும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி. தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே பெண்கள் எல்லாமே மோடியை வெறுக்க போகிறாங்க. வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே சிறு குறு தொழில் பண்ணிவிட்டு வெளியில் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வெறுக்க போகிறாங்க. இது என்ன விதமான அறிவிப்பு அப்படின்னு புரியலை. ஆனால் ஏதோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிருக்கு, ஈரானை போட்டு தாக்க போகிறாங்க, இன்னும் மோசமாக போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் இப்போ கிட்டத்தட்ட லாக்டவுன் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, ரோட்டில் வந்து ரொம்ப நடமாடாதீங்க. என்ன பெட்ரோல் இதெல்லாம் பிரச்சனை வருது, வண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இனிமேல் போகிற அந்த சைக்கிள்லேயும் மாட்டு வண்டிலையும் போங்க. சமைக்கணும் அப்படின்னா விறகு அடுப்பில் சமைங்க. இதோடு முடிச்சுட்டு இன்னும் 1 வருஷம் கழித்து நம்ம பார்ப்போம்.
அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதுதான் அவரோட அறிவிப்போட மொத்த சாராம்சம். 7 ஸ்டெப்ஸ். ஸோ அதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மோடியோட அறிவிப்பில் 7 அறிவிப்பு, 7ஐயும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டோம். இது வந்து உண்மையிலே ஒரு பக்கம் பார்த்தா நமக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு உள்நாட்டில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் உற்பத்தி கிடையாது, மேனுஃபேக்சரிங் ரொம்ப உண்மையில் நம்ம வீக்காக தான் இருக்கோம். அப்புறம் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகாதீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து போனால் தான் அங்கேருந்து போய் அந்நிய செலாவணி கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்புறம் ஈரானை வந்து போட்டு அடித்தாங்க அப்படின்னா இங்கே வந்து யுஏஇ, சவுதி, கத்தார் அடித்தா நம்ம மக்கள், நம்ம ரத்த சொந்தங்கள் நிறையா இருக்காங்க, அங்கே பெருசாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு உண்மையிலேயே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. ஆமாம், வேறு என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை. இந்த 7 கோரிக்கையை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. சாத்தியப்படுமா இல்லையா தெரியல, சாத்தியப்படுறதெல்லாம் எப்படின்னு தெரியல. தங்கம் வந்து இனி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 1,00,000 ரூபாய் 3,00,000 ரூபா ஆக்குனாங்கன்னா வாங்க முடியாது. அவ்வளோதான், தங்கம் வாங்கினா தங்கம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்க வேண்டியதான். வேறு என்ன செய்கிறது? அப்படி தான் இருக்கும். மற்றொரு நேர்காணலை சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.